பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம பெற வேண்டும். அநேக பேர் வாக்குத்தத்தத்தை பார்ப்பார்கள், ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். முதல்ல ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை அவர் கவனிக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்களேன், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நமக்கு அவசியம் பொறுமை அவசியம். இந்த கடைசி காலகட்டத்தில் என்ன இல்லை அப்படின்னா பொறுமை இல்லை. அநேக பேருடைய வாழ்க்கையில் உடனே இதை செஞ்சிடணும். இந்த வேலை எனக்கு பிடிக்கலையா, இன்னொரு நண்பர் சொல்லிட்டார் இன்னொரு வேலைக்கு போகிறது. இந்த கடை ஓடலையா, இன்னொரு கடையை தொடங்குறது. இங்கே பிடிக்கலையா, உடனே அடுத்தது தொடங்குறது. இல்லைங்க, நமக்குள்ள ஒரு பொறுமை வேண்டும். பாருங்களேன், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட பொறுமையுள்ள தேவன் நம்ம இடத்துல பொறுமை எதிர்பார்க்கிறார். நாம் பொறுமையோடு தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு காத்திருக்கும் பொழுது அந்த பொறுமையோடு இருந்தால் எல்லாம் நன்மையாய் நடக்கும். ஏசப்பாட்ட அந்த நாளில் கேட்க போகிறேன், ஏசப்பா எனக்கு பொறுமை இல்லை, உடனே ஓடி போய் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன். எனக்கு உள்ள அந்த பொறுமை இல்லாதபடி நான் உடனே அதை செஞ்சிருந்தேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்குள்ள பொறுமையை தாங்க. தெய்வ பிள்ளைகளை விசுவாசத்தோடு சொல்கிறேன், யோபு பொறுமையோடு இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளில் உங்கள் வாழ்வில் பொறுமையோடு நீங்கள் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் பொறுமையோடு காத்திருங்கள். பொறுமை உள்ளவனை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். நீடிய பொறுமை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொறுமை என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. இது நமக்குள் வெளிப்படும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதித்து பொறுமையினால் நிரப்பும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.